அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும் இன்னைக்கு வந்து ஒரு உங்களுக்கு பயனுள்ள, உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சந்தனக்கட்டை பற்றி நான் ஒரு ஒரு பதிவு கொடுத்துருப்பேன். இப்போ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஆனால் கொஞ்சம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பாருங்கள். இப்போது நம்ம சந்தனக்கட்டை பயன்படுத்துகிறோம் இல்லையா? இந்த சந்தனக்கட்டையானது மிகவும் மருத்துவ குணம் கொண்டது. ஸ்பிரிச்சுவலாகவும் இது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடியது. இது ரொம்ப நல்லதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இது புதுசு கிடையாது நான் சொல்கிறது. இதை எப்படி வந்து அதிகமான நன்மைகளை தரக்கூடியதாக, நமக்கு அதிகமான நன்மைகள் தரக்கூடியதாகவும், நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறதாகவும், நம்ம வெற்றி பெற செய்வதாகவும் மாற்ற முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? இது நான் அப்படி தான் பல வருடங்களாக செஞ்சிட்ருக்கேன். நான் யாருக்கும் சொன்னது கிடையாது, கேட்டவங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நான் தினமும் வந்து நான் சந்தனம் வைக்கிற ஆள் தான். விபூதி வைப்பேன், சாமி பூஜை பண்ணும் போதே விபூதி வச்சுருவேன். பூஜை பண்ணி முடிச்சுட்டு சந்தனம் வைப்பேன். நான் அந்த மாதிரி ஆள். கேட்டவங்களுக்கு எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதை தவிர்த்து இப்போ உங்கள் கூட தான் நான் இந்த பதிவை வந்து பகிர்ந்துக்கிறேன். இது வந்து உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். வாங்க. சந்தனக்கட்டைங்கிறது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்குன்றதுக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன். சுத்தமான சந்தனமாக வாங்கிக்கோங்க. கிராம் 8 ரூபா 9 ரூபா அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு சந்தனக்கட்டை ஒரு 100 ரூபா 200 ரூபா கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பல வருடங்களுக்கு வரும். பல வருடங்களுக்கு அது வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்களாக வந்து இது பண்ணால் தான் உண்டு. வேண்டாம் வேறு மாற்றினா தான் உண்டு. அதே மாதிரி இப்போ நீங்கள் நெற்றியில் வைக்கிறதுக்கு பயன்படுத்த போகிற சந்தனக்கட்டை தனியாக வாங்கி பூஜை அறையில் வச்சுக்கோங்க. சில பேர் வந்து இழைச்சி ஃபேஸ்க்கெலாம் கூட யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா? அது மாதிரி இதை பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து சக்தி ஊட்ட போகிறோம். இதை வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலாக மாற்ற போகிறோம். அதனால் வந்து நம்ம வந்து இதை முகத்துக்கெல்லாம் பயன்படுத்த தேவையில்லை. சரி, இப்போ இதை இழைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு கல் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கல் வாங்கிக்கோங்க. கல் வாங்கிக்கிட்டு கழுவிக்கிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு வரும்போது விழுந்துருச்சு. மஞ்சள் குங்குமம் வச்சு இதை பூஜை அறையில் பெர்மனெண்ட்டாக இருக்க மாதிரி வச்சுருங்க. ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து நம்ம பூஜை பண்ணும்போது ஆரத்திலாம் காமிப்போம் இல்லையா? அப்போ இந்த கல்லு கூட நம்ம வந்து சந்தனத்தை அப்படி வச்சுருக்கோம் இல்லையா? இதுக்கும் சேர்த்து காமிங்க, ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து இப்போ இந்த கட்டையை வாங்குகிறோம் இல்லையா? இப்போ தினமும் நம்ம வந்து இதை எப்படி இழைக்கணும் என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன். தண்ணி போட்டு இழைக்காதீங்க. இதுக்கு ஒரு சக்தி நம்ம கொடுக்கணும், இதை சக்தி உள்ளதாக மாற்றணும்னா சில விஷயங்கள் செய்யணும். அது என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து வேல் வச்சுக்கிட்டு சொன்னேன் இல்லையா? ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி இந்த சந்தனக்கட்டையையும் வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். ஓம் முருகா சொல்லலாம், சரவணபவ சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். சிவனடியார்கள் சிவபக்தர்களாக இருந்தால் ஓம் நமக் சிவாய சொல்லலாம். என்ன வேணால் சொல்லலாம். அது உங்களுடைய தான். அது தனிப்பட்ட இதுதான். என்ன வேணால் சொல்லி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்து இப்போது இதை இழைக்கிறதுக்கு முன்னாடி பன்னீர் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பன்னீரும் வேறு எதுக்காகவும் பயன்படுத்தக்கூடாது. இதையும் பூஜை அறையில் பெர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரி வச்சுருங்க. பன்னீரை எடுத்து கொஞ்சமாக ஒரு 2 ட்ராப் 3 ட்ராப், அதனால் இதுவும் ரொம்ப காலிலாம் ஆகாது, ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இழைக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரமோ இல்லை தெய்வ வார்த்தைகள் ஏதாவது வந்து சொல்லிக்கிட்டு நீங்கள் இழைங்க. நான் என்ன பண்ணுவேன்னா ஓம் முருகா ஓம் முருகா அப்படின்னு சொல்லுவேன். இல்லைனா ஆறுமுகம்னு சொல்லுவேன். இந்த மாதிரி சொல்லணும். நமக்கு மைண்டில் அப்போ தோணணும், அதை தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி சொல்லி இப்படி இழைக்கணும். சரிங்களா? இப்படி இழைக்கிறோமா? இப்படி இழைச்சி இந்த மாதிரி வந்துடுச்சு இல்லையா? வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுலேருந்து அப்படியே எடுத்து அப்படியே வைக்கக்கூடாது. ஜவ்வாது, இந்த ஜவ்வாது பொடி நாட்டு மருந்து கடையில் விற்கும். இதுவும் நீங்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது. சில பேர் மேலெலாம் இது பண்ணுவாங்க இல்லையா, பூசிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இதுவும் சுத்தமானதாக வாங்கி அப்படியே பூஜை அறையில் இது 3த்தையும் ஒன்றா வச்சுருங்க. ஒன்றா உரமாக இருக்க மாதிரி வச்சுருங்க. சரிங்களா? இப்போ இந்த ஜவ்வாது கொஞ்சம் எடுத்து குச்சி ஏதாவது வச்சு கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டுக்கணும்.
போட்டுட்டு இதை போடும்போது ஓம் மகாலட்சுமி ஓம் மகாலட்சுமின்னு சொல்லிக்கோங்க. சரிங்களா? போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை கலந்து இந்த விரல், மோதிர விரல் சொல்லுவோம் இல்லையா, இதை கலந்து கலக்கும் போது ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமகன்னு சொல்லிக்கோங்க. அது தானாக வந்துடும். நீங்கள் ஒரு நாள் இது பண்ணிட்டீங்கனாலே, ஒரு 2-3 நாள் பண்ணிட்டீங்கன்னா தானே வந்துடும். அதுக்கப்புறமா எடுத்துட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம், நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா, ஆறுமுகம் 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 சொல்லிட்டு வைக்கும் போது ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம், ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம், ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்னு சொல்லி நான் அப்படி வச்சுருவேங்க. அவ்வளோதான். வச்சுட்டு அவ்வளோதான். இது ரொம்பவே பாசிட்டிவான ஒரு வைப்பாக உங்களுக்கு கொடுக்குங்க. ரொம்ப நல்லதுங்க. ஒரு ஏதாவது இன்டர்வியூ போகிறீங்கன்னா கூட இந்த மாதிரி செஞ்சு வச்சு போய் பாருங்களேன், அது உங்களுக்கு சக்ஸஸ் தருங்க. கவர்மெண்ட் ஜாபுக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க, குரூப் எக்ஸாம் எழுத போகிறீங்க, பெண் பார்க்க போகிறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, டெலிவரிக்கு போகிறீங்க, இந்த மாதிரி என்ன ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, தினமும் பயன்படுத்துகிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகும்போது கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கிறதுங்கிறது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைபை கொடுக்கும். நீங்கள் சொன்ன எல்லா விஷயமும் உங்கள் கூடயே வரும். இப்போ நீங்கள் வச்சு வைக்கும் போது என்னெல்லாம் சொன்னீங்களோ, நீங்கள் லக்ஷ்மியை கூப்பிட்டுருப்பீங்க, குபேரரை கூப்பிட்டுருப்பீங்க, உங்களோட இஷ்ட தெய்வத்தை கூப்பிட்டுருப்பீங்க, சிவபெருமானை கூப்பிட்டுருப்பீங்க, அப்பனை கூப்பிட்டுருப்பீங்க, முருகப்பெருமானை கூப்பிட்டுருப்பீங்க. அங்கே எல்லாருமே உங்கள் கூட ஒரு மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். உங்களுக்கே ஒரு பாசிட்டிவான வைப் வரும். நம்ம கூட யாரோ ஒருத்தவங்க ஸ்ட்ராங்கான பர்சன் கூட இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு வரும். அது உண்மைங்க. நான் பல வருடங்களாக இந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு கோவிலில் எனக்கு இந்த சித்தர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ருத்ராட்ச கோட்டெல்லாம் போட்டு, அப்போ நம்மளுக்கு சித்தர்கள்லாம் தெரியாது. அந்த மாதிரி ஒரு தாத்தா, அவர் அப்போல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா, கிட்டத்தட்ட எப்போ சொல்கிறது, ஸ்கூல் படிக்கும் போது ஒரு 9th அந்த மாதிரி படிக்கும் போதெல்லாம் எனக்கு சந்தனம் வைக்கிற பழக்கம் இருக்குதான். ஆனால் அந்த சந்தனம் நம்ம பில்லையில் வரும் இல்லையா, அந்த சந்தனம் வைப்பேன். ஆனால் அவர் என்கிட்ட இந்த மாதிரி வச்சா கோவிலில் சொன்னார் இந்த மாதிரி வைக்கிறதுங்கிறது ரொம்ப இப்படி வை, இந்த மாதிரி வைக்கணும் நல்லது அப்படிலாம் கிளாரிட்டிலாம் கொடுக்கல. அவர் இப்படி வை நல்லா வருவேன் அப்படின்னாரு. இப்படி தான் ஹார்டர் மாதிரி தான் போட்டார். அப்புறம் சந்தன கடைலாம் எனக்கு என்னன்னே தெரியாது. சந்தன கடைக்கு எங்கடா அலையிறதுன்னு பார்த்தா, கரெக்டாக அந்த நேரம்னு பார்த்து எங்கள் அப்பா எங்கேயோ டூருக்கு போயிட்டு வந்திருந்தார். கேரளா சைடில் எங்கேயோ டூர் போயிட்டு வரும்போது ஒரு சந்தன கட்டை வாங்கிட்டு வந்தார். எனக்கு எல்லாமே அது சைமல்டேனியஸாக நடந்தது. உடனே அதை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பல வருடங்களாக அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். நான் பயன்படுத்துகிறது இது கிடையாது. உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக கொண்டு காமிக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நாளாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு கேட்குறவங்கெல்லாம் கேட்பாங்க, நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, இது என்னது, அது சந்தனம் எப்படி, இது என்ன பண்ணுவீங்க அப்படி கேட்டாங்கன்னா நான் சொல்லிவிடுவேன். என்னை கேட்டவங்க எல்லாருக்கிட்டையுமே நான் சொல்லிவிடுவேன், இது இப்படி பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரி பன்னீர் போட்டு தேய்ச்சி வச்சோன்னா ரொம்ப நல்லதுங்க. சொல்லும் போது உங்களுக்கு பிடிச்ச தெய்வமோ குலதெய்வம் பேரோ சொல்லி வைங்க அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். ஸோ இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓம் முருகா.